Hi friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஏலகிரி பேர்ட்ஸ் பார்க் தாங்க பார்க்க போறோம். குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவ்ல வந்து ஒரு 2 days ட்ரிப்பா வந்து நாங்க ஏலகிரி போயிருந்தோம். ஏலகிரியில நிறைய இடங்கள் இருக்கு சுத்தி பார்க்கிறதுக்கு. ஆனா நாங்க வந்து இந்த பேர்ட்ஸ் பார்க் தாங்க வந்திருந்தோம். இது பேர் ஏலகிரி பேர்ட்ஸ் பார்க். பேர்ட்ஸ் பார்க்கே வந்து ஒரு 5 வந்து பிளேஸ் இருக்குங்க ஏலகிரியிலே. பட் இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. per ஹெட்டுக்கு வந்து 200 rupees சார்ஜ் பண்றாங்க. இங்க நிறைய வந்து பறவைகள், ரெப்டைல்ஸ், அதுக்கப்புறம் ட்ராம்பலின், ஸ்விங்கு, இந்த மாதிரி லேக் வியூ நிறைய இருக்குது. ரொம்ப நேரம் வந்து நமக்கு வந்து டைம் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ளே என்ட்ரானதுமே நமக்கு வந்து ஃபிஷ் அக்வாரியம் வச்சுருக்காங்க. அதுலேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு போகிற மாதிரி அழகாக வழி அமைச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பெல்லாம் வந்து கழுத்தில் போட்டு எடுக்கிறது, கையில் வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து எல்லாருமே பண்ணாங்க. ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா இதை கையில் கழுத்துலாம் போட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் பக்கத்துலேயே போகலை. ஷார்ட்ஸில் கூட நான் இதை வந்து வீடியோவாக போட்டிருந்தேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சோந்தியா, இது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. இதை கூட வந்து பார்த்திங்கன்னா கையில் தோல்லலாம் வச்சு போட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பயமாக இருக்குங்க எனக்கு வந்து இதெல்லாம் பார்க்கல. ஆனால் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குது. அங்கே நிறைய குட்டீஸுங்க வந்திருந்தாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த கலர் கலராக இந்த பறவைகள்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கெல்லாம் வந்து இந்த கையில் வந்து சீட்ஸ் கொடுத்தாக்கா எல்லாம் வந்து உட்காருது. இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு கூட பயந்துக்கிட்டு நான் வெளியிலே நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த வலை போட்டு வச்சுருக்காங்க, எதுவுமே பறந்து வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நாங்களும் அந்த கூண்டுக்குள்ளேயே இருந்து தான் நாங்கள் வந்து பார்த்தோம். ஹஸ்பண்டுக்கு வந்து அதெல்லாம் பயம் கிடையாது. அவங்க வந்து கை இப்படி நீட்டினதுமே நிறைய பறவைகள் வந்து உட்காந்துருச்சு. எங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, வாங்க, ஒன்றும் செய்யலை, அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, சும்மா வந்து அந்த விதையை தான் கொத்தி சாப்பிடுது அப்படின்னு. ஒரே ஒரு பறவை மட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் இந்த ஸ்கின்னெல்லாம் போய் இப்படி கொத்துற மாதிரி பண்ணுச்சான். அதை பார்க்குறப்ப தான் இன்னும் பயமாயிடுச்சு. ஐயோ, நம்மளையும் இந்த மாதிரி பண்ணிவிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் நாங்கள்லாம் போகவே இல்லை. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஒரு பறவை போய் நம்மளை என்ன பண்ணிவிடும், ஜஸ்ட்டு சும்மா அது கையில் தான் உட்காந்துருக்கு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் தான் போகவே இல்லை. அடுத்ததான் இது வந்து நிறைய குட்டி குட்டி கலர் கலராக இருக்கிற பறவைங்க. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற பறவை. இதுக்கு பேர் தான் எனக்கு தெரியல. பக்கத்தில் ஃபோட்டோவுக்கு வந்து நில்லுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்குமே பயந்துக்கிட்டே தான் நான் நின்றுட்டு இருந்தேன். அடுத்ததான் இந்த பறவையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியலாக இந்த தண்ணி வரா மாதிரி, இலையிலேருந்து தண்ணி வரா மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராம்பலின், அதுக்கப்புறம் இந்த வாலிபால் அந்த இது போடுறதெல்லாம் இருக்குது. கனிஷ்கா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் விளையாடுவாங்க. ஸோ அவள் வந்து கொஞ்சம் நேரம் இதெல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தா. நானுமே கூட வந்து எடுத்து போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது இந்த பேர்ட்ஸ் பார்க்கில் தான். நிறைய குழந்தைங்களுக்கும் விளையாடுறதுக்கு வச்சுருந்தாங்க. ட்ராம்பலின் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கனிஷ்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழாவில் மட்டுமே விளையாடக்கூடியது தான் இந்த ட்ராம்பலின். பட் இங்கேயும் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த லேக் வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த உட்லேயே வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து பார்த்தாக்கா நமக்கு அந்த லேக்கோட வியூ வந்து சூப்பராக தெரியும். அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள், ஊஞ்சல், இது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் வந்து கனிஷ்கா வந்து என்ஜாய் பண்ணா. ஸோ ஏலகிரி ட்ரிப்பு வந்து சென்னையிலேருந்து பக்கத்துலேயே இருக்குன்றதுனால கண்டிப்பாக வந்து ஒரு வீக்கெண்டில் வந்து நம்ம பிளான் பண்ணால் சரியாக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல சில்லுன்னு இருக்கா, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இன்னொரு தடவையும் எனக்கு அங்கே போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா ஒரு சில இடங்கள் மட்டும் பார்த்தோம், இன்னும் சில இதெல்லாம் பார்க்கல. மழையும் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சிட்டே இருந்தது நாங்கள் போனப்போ. இந்த இடத்துல இருக்கிற இந்த பறவைகள், அதுக்கப்புறம் இந்த பூனை, எலி, இதெல்லாம் வந்து கையில் நமக்கு பிடிச்சிக்கிறதுக்கோ இல்லை அதை தொட்டு பார்க்குறதுக்கோ சில பேருக்கு பிடிக்கும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் இங்கே நம்ம பண்ணலாம். இந்த பூனை, இந்த முயல்லாம் எதுவுமே நம்மளை பண்ணுறதில்ல. அது எப்படின்னோ எனக்கு தெரியலங்க. இங்கே இருக்கிற இந்த பறவைகள்லாம் யாரையுமே எதுவும் பண்ண மாட்டேங்குது. ரொம்ப அப்படியே சாதுவாக இருக்குது. அது எப்படின்னு தெரியல, ட்ரைனிங்காக என்னன்னு தெரியலங்க. எல்லாருமே வந்து டச் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கு கூட நமக்கு வந்து கையில் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் இங்கே ஒரு 4-5 விதமான கோழி வந்து இருந்தது. நமக்கு வந்து சேவல், நாட்டுக்கோழி இதெல்லாம் தெரியும். இந்த கோழி பாருங்களேன், அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே இந்த மயில் வந்து தோகையை விரிச்சிட்டு இருக்க மாதிரி இது அப்படியே ஸ்லோவாக நடந்தது. ஸோ அதை நான் வந்து வீடியோவில் கேப்சர் பண்ணேன்.
அது வந்து நெருப்பு கோழியா இல்லை வான்கோழியா அதுதான் எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராச்சும் இந்த கோழியோட பேர்லாம் தெரியும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு எல்லாம் நெட்டு கட்டி வச்சுருந்தாங்க. பேரண்ட்ஸ் குழந்தைங்கன்னு எல்லாருமே வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்புறம் கனிஷ்காவுக்கு பூனைன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே பூனையும் இருந்ததா, கொஞ்ச நேரம் பூனை கூடலாம் விளையாடிட்டு இருந்தா. அடுத்ததாக ஒரே ஒரு கோழி மட்டும் இருக்குது. அது நடக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கேட் வாக் போகிற மாதிரி இருந்துச்சுங்க. பாருங்களேன் எவ்வளோ ஸ்லோவாக நடக்குது. ரொம்ப ஹைட்டாக இருந்தது இந்த கோழி. அது வந்து சவுண்டு வர போட்டுச்சா பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் கனிஷ்காலாம் போய் பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு இருந்தா. இதுக்கு பக்கத்தில் ஒட்டகம் கட்டி வச்சுருந்தாங்க. இந்த ஒட்டகம் கூட வந்து எனக்கு கொஞ்சம் பயம்தான், ஏதாவது உதச்சிட போகுது அப்படின்னு. ஆனால் எல்லாத்தையும் பக்கத்தில் நின்று பார்த்து தொட்டு பார்த்துட்டு தான் எல்லாத்தையும் வந்தோம். ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேஸு ஏலகிரி பேர்ட்ஸ் பார்க். கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபேமிலியில் இருக்க பெரியவங்க குழந்தைங்கன்னு எல்லாருமே ஒரே இடத்துல என்ஜாய் பண்ணலாங்க. ரொம்பவே சூப்பரான பிளேஸு. கிளைமேட் அதில் முக்கியமாக சொல்லி ஆகணும். ரொம்பவே சூப்பரான ஒரு கிளைமேட்டுங்க ஏலகிரி. அடுத்ததாக வந்து மலைப்பிரதேசங்கள்லாம் வந்து நிறைய விதமான பூக்கள் வந்து நான் எப்போவுமே பார்ப்பேன். ஸோ அங்கே இருக்கிற பூக்களெல்லாம் பறிச்சியும் பார்ப்பேங்க. பட் இந்த பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பூ வந்து இப்படி நேராக இல்லாமல் எல்லாமே இப்படி கீழே கவுந்தா மாதிரியே இருக்குது பாருங்கள். அதுலேயே வந்து 2 கலர் இருந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர், இன்னொன்று வந்து பீச் கலரில் இருந்தது. அங்கேயுமே வந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிற மாதிரி பட்டர்ஃப்ளை எல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அங்கெல்லாம் கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அதுக்கு அடுத்து வந்து நமக்கு வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி இந்த வில் அம்பெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுலேயும் கொஞ்சம் நேரம் கனிஷ்கா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.